நாளைய தினம் ஆவணி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏகாதசி விரதத்திற்கு இணையானது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நாளை காலை 10 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமையிலே வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. 27 முறை பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து நீங்கள் வலம் வரணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போகும்பொழுது பெருமாளுக்கு துளசி இலைகள், வாசம் நிறைந்த பூக்களை வாங்கி கொடுங்க. தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. வழிபாட்டை மனநிறைவோடு செய்யுங்க. 27 முறை வலம் வருவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வலம் வரும்போது கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் நீங்கள் அதை 27 முறை சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொடிமரத்தோடு சேர்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கோவில்லையே அமர்ந்து உங்கள் பிரார்த்தனையை வைங்க. வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கேனால அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழியை நீங்கள் தான் எனக்கு காட்டி கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். பெருமாள் உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் உண்டாக்கி உங்களுக்கு வழி